ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் அண்ட் பவி விலாக்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பார்த்துடலாமா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு பட்டாணியை 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கசகசா, சோம்பு, மிளகு, பொட்டுக்கடலை, 2 பட்டை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணியை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூட வேணால் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நான் சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் என்ன, சுட சுட 2 சப்பாத்தியை வச்சு மடமடான்னு போட்டு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தா கடகடன்னு சாப்பிட்டாரு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.